மாற்றான் தாய் மனப்பான்மையில் தமிழகத்தை மத்திய அரசு புறக்கணித்திருப்பதாக திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ விமர்சித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் மாநில அளவிலான கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த துரை வைகோ, பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் மத்திய அரசு 1,20,000 ரூபாய் மட்டுமே வழங்குவதாகவும் இந்த தொகையில் வீடு கட்ட முடியாது எனவும் தெரிவித்தார். இதனால் மாநில அரசு கூடுதல் நிதி வழங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த துரை வைகோ, பிரதமர் வீடு கட்டும் திட்டத்திற்கு வழங்கப்படும் நிதியை 3 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளதாக கூறினார். மேலும் மாற்றான் தாய் மனப்பான்மையால் தமிழகத்திற்கு மத்திய அரசு நிதி வழங்காமலும் புதிய திட்டம் கொடுக்காமலும் இருப்பதாக துரை வைகோ விமர்சித்தார். திட்டங்களையும் பொறுத்தவரைக்கும் அந்த திட்டங்கள் அந்த மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு முழுமையா போய் சேர முடியாம சில விஷய காரணங்கள் இருக்கு. அதையும் வலியுறுத்தி நீங்க பேசியிருந்தாங்க. இது மாதிரி என்னன்னா, உங்களுக்கு பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டம், அதுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டம் ஃபேஸ் 4 அறிவிச்சிருக்காங்க. ஃபேஸ் 3 முடிஞ்சு ஃபேஸ் 4 அறிவிச்சிருக்காங்க. அந்த ஃபேஸ் 4 உடைய கைட்லைன்ஸ் படி பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் எந்த கிராமத்திலையும் அந்த கிராம சாலைகள் திட்டத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது.